வந்து சோழ நாட்டோட நீர்நிலைகள் எப்படி இருந்துச்சு அதை பற்றின பெருமைகளை பற்றி சொல்கிறதா இந்த பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை வந்து இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க என்னோட சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆளில் போடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சோழ நாடு வந்து நீர்நிலைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது என்ன சொல்கிறாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும். அந்த உயர்ந்த குடிகளுக்கெல்லாம் வந்து நீர்நிலைகளை குடிகளை எல்லாம் கொண்ட அந்த சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை சொல்கிறாங்க. இதில் வந்து நீர்நிலைகள் அதிகமாக இருந்ததுனால அந்த காவிரி ஆறு வந்து என்ன செய்தான், அந்த சோழ நாட்டுக்குள்ள புகுந்து எல்லா நீர்நிலைகளிலையும் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏரி அந்த சொல்லுவாங்கள்ல கால்வாய் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஓடி அந்த நாடை வந்து ரொம்ப செழிப்படைய செய்தான். இப்போ நம்ம விவசாயம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் தண்ணி எவ்வளோ அதிகமாக தேவைப்படாத மாதிரி சோழ நாட்டில் தண்ணி வந்து அந்த நீர்நிலை வந்து அதிகமாக இருந்திருக்கு. இதனால் அந்த நாடு வந்து ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். ஓகே, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோ மறக்காமல் பார்த்து